ஹலோ கைஸ், கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஷ் வித் ஹாலண்ட் ஈவெண்ட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வந்து 16 days 19 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டேன். வெல்கம் டு கிளாஷ் வித் ஹாலண்ட்ஸ். 4 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டாக் மல்டிப்ளேயர் பேசஸ் டு கலெக்ட் ஃபுட்பால்ஸ். ரெண்டாவது வந்து கிளைம் ரிவார்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரூப்ஸ் மெடல்ஸ் அண்டு ஓர். மூணாவது வந்து யூஸ் கலெக்டட் கோல்டன் பூட் மெட்டல்ஸ் ஃபார் ஈவன் மோர் ரிவார்ட்ஸ் அட் தி ட்ரேடர். யூஸ் தி unlocked temporary troops and spell in attacks for more fun. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் அட்டாக் பண்ணும்போது அந்த இது டிக்கெட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரி கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த 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 ட்ராஃபி கலெக்ட் பண்ண ஒவ்வொரு தான் அன்லாக் ஆகும். அதில் வந்து ட்ரூப்ஸு மெட்டல்ஸு அப்புறம் ஓவர்லாம் தருவாங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் கலெக்டட் கோல்டன் பூட் மெட்டல்ஸ் ஃபார் மோர். அதாவது அந்த மல்டிப்ளேயர் அட்டாக் பண்ணும்போது ஃபுட்பாலும் அதோடு சேர்த்து கோல்டன் பூட்டும் தருவாங்க. அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ட்ரேடர் மூலமாக நம்ம ஸ்கின்னு அப்படி இல்லைன்னா ஓரு அப்புறம் இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட்டில் ட்ரூப்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஜெயின் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டன் பூட் மெடல்ஸு ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிட்டேன். ரெண்டாவது 300 ரீச் பண்ணால் 15% ட்ரைனிங் பூஸ்ட் தருவாங்க. அப்புறம் 600 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 1000 ஷைனிங் ஓர் தருவாங்க. அப்புறம் 1000 ரீச் பண்ணால் ஜெயின் த்ரோவர் தருவாங்க. ட்ரூப்பு ஏதோ பவுலர் மாதிரி இருக்குது. பவுலர் மாதிரி தான், ஏதோ பேஸ்கெட் பால் தூக்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து 1500 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் கோல்டன் மெடல்ஸ் தராங்க. அதுக்கப்புறம் 30% ட்ரைனிங் பூஸ்ட் தராங்க. அதுக்கப்புறம் 2500 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 1200 ஷைனிங் ஒரு தராங்க. அதுக்கப்புறம் 3000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் எல்லோ கார்டு தராங்க. ஒரு ஸ்பெல் மாதிரி போல். அடுத்து 3500 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 350 கோல்டன் பூட் மெடல் தராங்க. அதுக்கப்புறம் 4000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 15 க்ளோவி ஓர் தராங்க. அதுக்கப்புறம் 4750 பாயிண்ட்ஸ் வந்து 1300 ஷைனிங் ஓர் தராங்க. அதுக்கப்புறம் 5500 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 15 க்ளோவி ஓர் தராங்க. அதுக்கப்புறம் 6250 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 400 கோல்டன் பூட் மெடல் தராங்க. அதுக்கப்புறம் 1000 பாயிண்ட்ஸ்க்கு 30 க்ளோவி ஓர் தராங்க. அப்புறம் 1750 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 1500 ஷைனிங் ஓர் தராங்க. 8500 ரீச் பண்ணால் 100 க்ளோவி ஓர் தராங்க. 9250 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் 450 கோல்டன் பூட் தராங்க. அதுக்கப்புறம் 10,000க்கு வந்து 45 க்ளோரி ஓரு. அப்புறம் 11,000 ரீச் பண்ணால் 500 கோல்டன் மெட்டலு. அப்புறம் 12,000க்கு 150 க்ளோவி ஓரு.
அப்புறம் 13,000க்கு 550 கோல்டன் மெடலு. அப்புறம் 14,045 க்ளோயி ஓரு. அப்புறம் 15,000க்கு 600 கோல்டன் மெடலு. அப்புறம் 16,000க்கு ஃபுட்பால் கேம்ப் தராங்க. ஸோ அது போக போனஸ் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா, இந்த ஈவெண்ட்டை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் கோல்டு, அப்புறம் எலிக்சரு, போர்ஷன்ஸு, அப்புறம் புக் ஆஃப் ஹீரோ, ஸ்பெல்ஸு, பில்டிங்ஸு, ஃபைட்டனிங்கு, அப்புறம் எலிக்சரு, ரூன் ஆஃப் பில்டர் எலிக்சரு, அப்புறம் க்ளோயோரு, ஸ்பைக்கி பால் கொடுத்துருக்காங்க. கிங்குக்கு எபிலிட்டி இருக்குது போல். அதுக்கப்புறம் லெஜெண்டரி ஸ்கின் கொடுத்துருக்காங்க குயினுக்கு. ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கைஸ்.